எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய பிரிதான கிருபையினாலே நம்முடைய வாழ்க்கையில நாம் இழந்த பல காரியங்களை அவர் திரும்ப தர இருக்கிறார். பல மேன்மையான காரியத்தை நம்ம இழந்திருக்கிறோம். ஒருவேளை அதோடைய மேன்மையை உணராமல் இருந்திருக்கலாம். இன்னைக்கு பட்ட கஷ்டங்கள் அல்லது நாம் பார்த்து கொண்டிருக்கிற சில தோல்விகள், வேதனைகள், ஐயோ அன்னைக்கு நான் இழந்துட்டேனே, ஐயோ எனக்கு இது இருந்தால் நல்லா இருந்திருக்குமே நீங்கள் யோசித்திருப்பீங்க. மறுபடியும் கர்த்தர் தம்முடைய வார்த்தைக்கு நேராக உங்களை திருப்ப விரும்புகிறார். அவருடைய ஆலோசனை கேட்டு நாம் மனம் திரும்புவோமானால், அவருடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்கி அவர் பின்னாக வருவோமானால், நிச்சயமாக இப்போ சொல்லப்படக்கூடிய ஆலோசனைகள், தீர்க்க தரிசன வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் உங்கள் குடும்பத்தார் மேலும் நிச்சயமாய் கடந்து வரும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆம், உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக லூக்காவின் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ப்ளீஸ் ரீட் ஃப்ரம் த புக் ஆஃப் லூக் சாப்டர் 19 verse 10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். என் அன்பானவர்களே, மனுஷர்களுடைய வாழ்க்கையில் தேவாதி தேவனுடைய தயவும் கிருபையும் இறக்கம் வெளிப்படும் போது தான் அநேக நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல கவனிங்க, இழந்து போனதை இதெல்லாம் மனுஷன் இழந்து போனான். அநேக காரியம் உண்டு. ஆனால் பிரதானமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களை என்னையும் தேவனாகிய கர்த்தர் தமது சாயலால் சிருஷ்டித்தார் என்று தான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இப்பொழுதும் கூட தம் சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் மேலே அவர் ஒரு தனி பிரியம் வைத்திருந்தார். அவன் மேலே ஒரு விசேஷித்த அன்பையும் வைத்திருந்தார். ஆனால் இதை உணராதபடி இருந்த அவன், அல்லது அதோடைய மேன்மையை, அதோட வேல்யூ தெரியலன்னு சொல்லுவாங்க. அதே போல் இன்றைக்கி அதோட மேன்மையை தெரியாத அநேகர் தங்கள் வாழ்க்கையில் பல மேன்மையான நன்மைகளை இழந்திருக்கிறாங்க. நீங்கள் மேலும் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜெனிசிஸ் சாப்டர் 3 verse 9 நம்ம படிக்க போகிறோம். ஆதியாகம புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். முதலாவது மனுஷன் எதை இழந்து போனான் தெரியுங்களா? தன் சிருஷ்டிகரையே இழந்து போனான், கர்த்தரையே இழந்தான். இன்னைக்கு அதுதாங்க பெரிய பரிதாபம். கர்த்தர்னு அர்த்தம் என்ன தெரியுங்களா? உடன்படிக்கையின் தேவன், லார்ட் ஆஃப் கவனன்ட்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழக்க காரணம்னா they forget the law of God. தேவனுடைய சட்டங்களை அல்லது கட்டளைகளை அல்லது நியமங்களை அநேகர் மறந்து போனார்கள். இங்கே பார்க்குறோம், ஆதாமை குறித்து நீ எங்கே இருக்கிறாய் என்று தேவாதி தேவன் அவனை தேடும்படி பண்ணிட்டான். பாருங்களேன், இழந்து போனோம். எதை இழந்தோம்? தேவனோடு இருந்த நெருங்கிய உறவை நம்ம இழந்து போனோம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் உலக ஆசைக்கு இடம் தந்ததுனால, உலகத்தின் பொருளாசைக்கு இடம் தந்ததுனால, இல்லாட்டி இன்னும் பலவிதமான தீங்குக்கு இடம் தந்ததுனால நீங்கள் எதை இழந்தீங்க தெரியுமா? உங்களை எண்ணி ரட்சிக்க துடிக்கிற, உங்களை எண்ணி கட்டி அணைத்து முத்தமிட்டு என் அன்பு மகளே, என் அன்பு மகனே என்று நம்மோடு கூட எப்போதும் இருக்க விரும்புகிற அந்த தேவாதி தேவனுடைய உறவை, ஐக்கியத்தை நாம் இழந்து போனோம். எவ்வளோ பெரிய பரிதாபத்துக்குரிய மனுஷர்கள் நம்ம. இதோடைய ரகசியத்தை தெரியாமல் இன்றைக்கி மனுஷன் தனக்கு திறமை இருக்குது, அறிவு இருக்குது, பெரிய கல்வி இருக்குதுன்னு சொல்லி, பணம் இருக்குதுன்னு சொல்லி இன்னமா அநேக இடங்களில் ஆட்டம் ஆடுறாங்க. அடிக்கடி என்னுடைய மீட்டிங்கில், மெசேஜஸில் நான் சொல்ல ஒரு வார்த்தை என்னென்னா, இருக்குன்னு ஆடவும் கூடாது, இல்லைன்னு வாடவும் கூடாது. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், இழந்து போனதை தேடவும். இன்றைக்கும் ஒரு தேவன் உன்னை தேடி கொண்டு இருக்கிறார். என் மகளே, நீ இழந்த உறவை புதுப்பித்துக்கொள். என் மகனே, என்னோடு இருந்த உறவை நீ புதுப்பித்துக்கொள். நீ ஒருவேளை அறுத்து கொண்டு விட்டாய். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிம்சோன் பராக்கிரமசாலியாக இருந்தது உண்மைதான், பலத்த காரியங்களை அவன் செஞ்சது உண்மைதான். ஆனால் என்னைக்கு கர்த்தருக்கு விரோதமான பாவம், உலகாசை, அதை பின்னாசை அவனுக்குள் வந்ததோ அவன் தெய்வ மகிமை அடைந்தான். சங்கீதம் 51 முழுக்க வாசிச்சு பாருங்க. தாவீது கரவாடுகள் பின்னாக சென்ற தாவீதை இஸ்ரவேலுக்கெல்லாம் ராஜாவாய் மாற்றி அவனை அழகுபடுத்தி, அவனை மேன்மைப்படுத்தி, அவனை அனைத்து முத்தமிட்டார் கர்த்தர். ஆனால் நடந்தது என்ன? பச்சைப்பால் இடத்துல மாற்றான், மனைவிடத்தில் பாவத்துக்கு உட்பட்டான். அதோடைய நிலைமை என்ன? அவன் கதறுகிறான், பிதாவே, இயேசுவே, கர்த்தரே, ஐயோ என்னை உமது பரிசுத்தாவினை விட்டு எடுத்துக்கொள்ளாதீரும். கதற ஆரம்பித்தான். ஏன் இந்த பரிதாபம்? ஏன் இந்த நிலைமை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில்? ஏன் இந்த நிலைமை உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில்? ஏன் இந்த நிலைமை உங்கள் ஊழியத்தில்? தயவு செய்து உங்களை தேடி கொண்டிருக்கிற தேவனை காயப்படுத்துறாதீங்க. நோ மோர் லாஸ்ன்னு நாங்கள் ஏன் இந்த பேர் வச்சேன் வசனம்? இனி நீ எழுந்து போக இன்னும் இருக்குது உங்கள் வாழ்க்கையில்.
ஒரு காலத்தில் இருந்த கனம், ஒரு காலத்தில் இருந்த மரியாதை, ஒரு காலத்தில் இருந்த ஒரு பாராட்டு, வரவேற்பு இன்னைக்கு இல்லை. காரணம் என்ன? எச்ச பாவத்துக்காக, அருவருப்பான சிற்றின்பத்துக்காக, சில எச்ச பாவ அக்கிரமங்களுக்காக நீ மனுஷனை செய்கிறா, இழந்து போனா கர்த்தர் கொடுத்த மகிமையை, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை, கர்த்தர் கொடுத்த மேன்மையான அபிஷேகத்தை இழந்து போனான். இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பர்களே, மனம் திரும்பி வாங்க. இழந்து போனதையும் தேடவும் நல்ல மெய்ப்பன் அவர். 100 ஆடுகள் இருக்குன்னா அதில் ஒரு ஆடு காணட்டை கூட சரி 99 ஆடு இருக்குன்னு சொல்லிட்டு திருப்திப்பட மாட்டார். காணாமல் போன அந்த ஒரு ஆட்டுக்காக அந்த மெய்ப்பன் தேடுவார். அது கண்டுபிடிக்கிற வரைக்கும் உறங்க மாட்டார். இன்றைக்கி கூட உங்களுடைய ஆத்மாக்காக உத்தரவாதம் பண்ணக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர்? சில இடங்களை பார்த்துருக்குறோம். அவங்க காணிக்கே தசமாங்க ஒழுங்காக கொடுத்தாதான் அந்த குடும்பத்தார் அந்த நபரை சில மனிதர்களுக்கு வருது. ஆனால் இன்றைக்கி உன்னை தேடி கொண்டிருக்க இயேசுவை நீ காயப்படுத்தி கொண்டிருக்கிறியா? மனுஷ பிரியராக போய் கொண்டு இருக்கிறீங்களா? இல்லாட்டி உலக ஆசைக்கு அடிமையாகி மனுஷ வாழ்க்கையில் இது வேணும் அது வேணும்னு எதிர்பார்ப்பு தவறு கிடையாதுங்க. ஆனால் அதுவே வாழ்க்கை கிடையாதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் எதை இழக்கக்கூடாதுனோ அந்த கிருபை இழக்கக்கூடாது. ஏன் இழந்து போகிறாங்கன்னா, வேதம் சொல்கிறது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். எங்கே ஒரு மனுஷனுக்குள்ள பெருமை வந்துடுதோ வெளியே காட்டாட்டி கூட இருதயத்துக்குள்ளே வச்சுருப்பாங்க. நம்மளை விட்டால் ஆள் இல்லைடா, நம்மளை விட்டால் பிரசங்கம் பண்ண ஆள் இல்லைடா, நம்மளை போல் உண்மையை பேச ஆள் இல்லைடா, நம்மளை போல் ஊழியத்துக்கு கொடுக்க ஊழியத்தை தாங்க ஆட்கள் இல்லைடா நினச்சிட்டு நீ நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பெருமை பாராட்டின்னு இருக்காங்க. அதனால தான் அவங்க வாழ்க்கையில் கர்த்தரை இழந்து வாழ்கிறாங்க. நீ உலகத்தில் எவ்வளோ அனுபவித்தாலும், இந்த உலகத்தில் எவ்வளோதான் நீங்கள் ஆதாயப்படுத்தினாலும், உங்களை ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா லாபம் என்ன? தயவு செய்து நோ மோர் லாஸ். மறுபடியும் சொல்கிறேன், தேவனை இழந்துடாதீங்க. உனக்காக எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினாரே, உனக்காக எனக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரே, மத்திய ஆகத்தில் மறுபடியும் வருவேன் என்று இதோ அவருடைய வருகை காத்திருக்கிற ஜனமே, தயவு செய்து அவரை இழந்துடாதீங்க. அவருடைய மகிமையின் மேகம் இறங்கி வருகிறபடி நான் சொல்கிறேன். இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவரே, உமது மகிமையை நான் உண்மையை இழந்தேன். ஆண்டவரே, ஐ லாஸ்ட் யுவர் க்ளோரி ஓ காட். உம்முடைய மகிமை நான் இழந்தேன். அதாமே நீ எங்கே இருக்கிறான்னு தேவன் தேடும்படி வச்சுட்டார். கடைசியாக நடந்தது என்ன? தன் பாவத்தை அவன் மகிமை இழந்ததுனால தான் ஒரு நிர்வாணி என்று உணர ஆரம்பித்த போது தேவன் துக்கப்பட்டார். கடைசியில் அவனை அந்த ஏதன் தோட்டத்திலேருந்தே தேவன் அவனை விரட்டினார். இங்கே இருக்க லாக்கி இல்லை, அனுப்பினார். எதை இழந்தோம்? தேவனையே இழந்தோம். அப்புறம் தேவன் தந்த ஸ்தானத்தை இழந்தோம், தேவன் தந்த இடத்தை நம்ம இழந்தோம். இந்த 3 குறிப்பை மனசில் வச்சுக்கோங்க. முதலாவது, வி லாஸ் அ காட் ஹிம்செல்ஃப். தேவனையே நம்ம இழந்தோம். அப்புறம் தேவன் தந்த ஸ்தானத்தை கொடுத்தார், நமக்கு நல்ல ஒரு பொசிஷனை தந்தார். ஊழியக்காரன், கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய கர்த்தருடைய மகன் உண்டு. ஆனால் இன்றைக்கி அதை இழந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? 3வது, தேவன் தந்த இடம். இன்றைக்கி உங்கள் நல்ல வேலையை நீங்கள் இழந்திருக்கீங்களா? உங்கள் நல்ல திருமண வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை இழந்திருக்கீங்களா? எந்த காரியமாக இருந்தாலும் விட்டு வெளியே வாங்க. இன்றைக்கி இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். இந்த வசனம்படி நான் இனி என்னை தேடுகிற தேவனையே நான் வசனத்தின் மூலமாக தேடுவேன், ஜபத்தினால தேடுவேன், விசுவாசத்தினால தேடுவேன் என்று பற்றி கொள்வீங்கன்னா நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்களை ரட்சிக்கவும் காக்கவும் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி, இந்த தீர்க்க தரிசன வசனத்தின்படி உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் இழந்ததை திரும்ப தர நீ வல்லவராக இருக்கிறீர். உண்மையே இழந்து வாழுகிறோம் அப்பா. இந்த நாட்களில் 800 கோடி மக்கள் இந்த பூமியில் உண்டு. எத்தனை பேர் உண்மை இழந்திருக்கிறார்கள் சுவாமி. அவர்களுக்கு தன் மகிமை இழந்தார்களே, தேவனோடு இருந்த உறவை இழந்தார்களே, தயவு செய்து அவர்களை உணர்த்தி அவர்கள் பின்மாற்ற வாழ்க்கையை விட்டு வெளியே கொண்டு வருவீராக. இப்போது கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொரு நீ ரட்சிப்பீராக. ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் பெற்றேன், பரிசுத்தாய் பெற்றேன் என்று சொல்லி அப்படி நின்று விடாதபடி ஆத்மாக்களை தேடி தேடி சென்று ஊழியம் செய்யட்டும் அப்பா. அழிந்து போகிற மக்களுக்காய் திருப்பலி நிற்கட்டும். கர்த்தர் நீ உதவி செய்யும், அற்புதம் செய்யும். நுகங்கள்லாம் உடைக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல மெய்ப்பன் இயேசு உங்களை தேடி கொண்டிருக்கிறார். இனி அவரை காயப்படுத்த வேண்டாம், மனம் திரும்பி வாங்க. இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை மற்றவர்களை பகிர்ந்து கொள்ள மறக்காதீங்க. கர்த்தர் உங்களையும், உங்கள் குடும்பத்தையும், உங்கள் ஊழியத்தையும், உங்கள் வாழ்க்கையும் விருதமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.